ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நார்மலாக அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது மாதிரி வர்ற ஆப்ரேஷன்ஸ் தான். பட் இது வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பெரிய பெரிய ப்ராஜெக்ட் போகும்போது ஒரு சின்ன இடத்துல வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுல டவுட் வரலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து 2 வேரியபிள்ஸ்க்கு நான் வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்அவுட்குள்ளே வந்துட்டு 2த்தையும் ப்ளஸ் பண்ணி அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸோட வேல்யூஸையும் நான் வந்து டிஸ்பிளே பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வேல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டால் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அது வந்துட்டு என்னென்னா ப்ளஸ் வேல் அப்படின்னு போடுறது. சரிங்களா, நம்ம வந்து வேரியபிளுக்கு முன்னாடி எப்போவும் ப்ளஸ் போடணும். ஏன் அது போடுறோம் அப்படின்னா, இப்போ நார்மல் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்க வேல்யூவையும் வந்துட்டு அப்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த ப்ளஸ் போடணும். அதுதான் வந்து யூஸ்வலாக பண்ணுறது. அதுதான் நான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். உங்களுடைய டிஃப்ரென்சியேஷன் தெரியணுன்றதுக்காக நான் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து ரன் பண்ணோன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ் கிடைக்குதா. இதில் வந்துட்டு அந்த மாடுன்றத கேல்குலேஷனை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நான் திருப்பியும் டிவிஷன் இது தான் கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில். ஸோ நம்ம இதை விட்டுறோம். இப்போ வந்து மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கிடச்சிருச்சு, டிவிஷன் வேல்யூ கிடச்சிருச்சு. மாட் நான் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் வேல்யூ வந்து 10லேயே தான் நிற்கிது. இப்போது அதே மாதிரி டிக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா 30லேயே தான் நிற்கிது, கம்மி ஆகலை. இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துகிட்டு முன்னாடி வந்துட்டு நான் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு பார்க்க போகிறேன். அதே மாதிரி இந்த மைனஸ் மைனஸையும் ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி மைனஸ் மைனஸ் போட போகிறோம். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வேல்யூ வந்துட்டு 1129 கிடச்சிருக்கா. என்ன நடந்திருக்கு, வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகியே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அண்ட் டிக்ரிமெண்ட் ஆகியே பிரிண்ட் ஆகிருக்கு. பட் முன்னாடி பார்த்த இதில் வந்துட்டு அதே வேல்யூஸ் தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை பின்னாடி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வேல்யூ எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட்டே ஆகும். அதே இது ப்ளஸ் ப்ளஸ்ஸை முன்னாடி தூக்கி போட்டிங்க அப்படின்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷனே நடக்கும். இதுதான் வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் என்னென்னா, வேல்யூ எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிறது போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, அந்த நேம்லேயே வர்ற மாதிரி முதல்லையே இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நடந்துடும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கும். அதுதான் வந்து இந்த ஸ்டெப்பில் நடந்திருக்கு. சரிங்களா, இதை நான் வந்து கிளியராக உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து செப்பரேட் லைனில் போட்டுக்கிறேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கான்செப்ட் தான். பட் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது ஒரு 1000 கிளாஸ் இருக்கும், இல்லை 100 கிளாஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சின்ன இடத்துல உங்களுக்கு இந்த ஹிண்ட் தேவைப்படலாம். அப்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கு தான் நான் இதை வந்து ஒவ்வொரு இது பேஸ்லேருந்து சொல்லிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் வந்துட்டு ப்ரீ டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட் ரெண்டுமே. அதுவும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை நான் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவுட்புட் சேம் தான், பட் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்றதுக்காக தனித்தனியாக வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் நடந்து அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ ஆகிறது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ நடந்து அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் நடக்கிறது வந்துட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆர் ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.